ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு சுவைனா அது கசப்பு சுவை தான். அப்படி கசப்பு சுவையுள்ள வேப்பம்பூ குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பூண்டு பொடியாக நறுக்குனது, வெங்காயம் பூண்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம், 4 தக்காளி, லெமன் சைஸ் புளி, உப்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், அப்புறம் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் வேப்பம்பூ கழுவி எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்கணும். 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு பொரியறதுக்குள்ள கொஞ்சம் பூண்டு வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துருக்குறேன். 3 டீஸ்பூன் வேப்பம்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கடுகு வெந்தயத்தோடு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வேப்பம்பூ வதங்கினதுமே இவ்வளோ பூண்டு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவு தக்காளியை இதில் போடுறேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். அது கூட குறைய எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் வரமிளகாத்தூள் போடுறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றணும். இதை நல்லா கலந்து விட்டுறணும். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். வதக்கி ஆற வச்ச பூண்டு வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பூண்டு வெங்காய பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அலசி விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே இதை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான வேப்பம்பூ குழம்பு
ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.